காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ 3ஆம் நாள் விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெறுகிறது. கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வரதராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிநெடுகிலும் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். கற்பூர் ஆரத்தி காண்பித்து கோவிந்தா முழக்கமிட்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மீண்டும் இணைப்பில் செய்தியாளர் பூபாலன் காத்திருக்கிறார். பூபாலன், விவரங்கள். கண்டிப்பாக உலக புகழ்பெற்ற அத்திவரதர் கோவில் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலானது வைகாசி விசாக பிரம்மோற்சவமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த பிரம்மோற்சவத்தை ஒட்டி அணிதினமும் காலையும் மாலையும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். அந்த வகையில் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக கருட சேவை உற்சவமானது நடைபெறும். அந்த வகையில் இன்று அதிகாலை வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் கருட வாகனத்தில் மீது எழுந்தருளி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த பிரம்மோற்சவத்தின் காண உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்தும் கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வரதராஜ பெருமாளை கருட சேவையில் சேவித்து வருகின்றனர். இந்த கருட சேவையை பார்த்தோம் என்றால் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பதால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் ஒருங்கிணைத்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். முக்கிய வீதிகளில் தற்காலிகமான கேமராக்களும் பொருத்தப்பட்டு காவல்துறைகளால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த பிரம்மோற்சவத்தின் முக்கியமான நிகழ்வான இந்த கருட சேவை உற்சவத்தால் முக்கிய வீதிகளில் போக்குவரத்தும் தற்காலிகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.